இந்த நிகழ்ச்சியில நம்ம சத்யன் அவர்களை அன்புடன் இசை மேடைக்கு வரவேற்கின்றோம். சோ லேட்டா நியூஸ் கிடைச்சாலும் இங்க நாங்க ஸ்டார்ட் அப்ல நாங்க வந்து நிப்போம் அப்படின்னு சிறப்பாக இங்க நம்ம அவர்கள் வருங்க. சோ அவர்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பாடகர் இன்னைக்கு நம்மளோட இணைந்து இருக்கிறார்கள். இந்த டைனாமிக் ராகசுரம் சார்பாக ஒரு 2 வார்த்தை Good afternoon everyone. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வீட்டுக்கு நான் வரதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் என்னோட தோழி கௌரி அவர்கள். காலையில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு மீட் நடக்குதுன்னு சொன்னாங்க. யார் வீட்டுன்னு கேட்டோன்னே சங்கரி அக்கா ஃபோன் கொடுத்தாங்க. அவங்க என்னை உடனே மீட் பண்ணாங்க. இந்த நேரத்தில் டைனாமிக் ராகசுதத்துக்கு என்னோட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த இசை பயணம் உங்களுக்கு ஒரு நல்ல பயணமாக அமையணும். எல்லாமல் இறைவன் உங்க கூட இருக்கணும். 1986ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படத்துல அமைந்த ஒரு சிறப்பான பாடல் தான் மௌன ராகம் திரைப்படத்துல அமைந்த ஒரு பாடல் தான் இது. மன்றம் வந்த தென்றலுக்கு என்ற ஒரு பாடலை பாட இங்கே நம்ம சத்யன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஸோ இங்கே நம்ம ராஜு அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். ஸோ வெல்கம் ராஜு. ஸோ எல்லோருக்கும் இங்கே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு டைனாமிக் ராகசுகம் மேலடி சார்பாக நடத்தப்படும் இந்த சிறப்பான இனாகுரல் செரிமனி மீட்டப்க்கு வருகை தந்துள்ள அனைவரும் வருகவர்களை இருக்கரம் கூப்பி அன்போடு இந்த நிகழ்ச்சியில் வரவேற்கணும். ஸோ இந்த பாடல் நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா பாடிய ஒரு சிறப்பான ஒரு பாடல் தான் இங்கே மன்றம் வந்து தென்றலுக்கு என்ற ஒரு பாடல்.
அழகும் விலகி கோடையை போலே உறவும் அல்ல பாதைகள் மாறியே பயணம் இன்னொருதான் புறாகும் வெள்ளி வந்த நிலாவும் என்னோடு நீ வந்தால் என்ன மண்ணும் வந்து தின்றெழுத்து மஞ்சம் வர நெஞ்சம் இல்லை அருமை அருமை நோட்டோடு சுத்ததென்ன கட்டழகு வட்ட நிலவும் கண்ணி என் கண்ணி பூவாடவே கூடாது வந்து தென்றெடுத்து மஞ்சம் வர நெஞ்சம் இல்லை அருமை 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 சிறப்பான ஒரு பாடல் தேர்வு. இங்கே மௌன ராகம் திரைப்படத்தில் அமைந்த ஒரு சிறப்பான பாடலை பாடுங்க சத்யன் அவர்களுக்கு அந்த வார்த்தைகளை தெரிந்து கொள்வோம். டைனமிக் ராகசோம் சார்பாக இங்கே சிறப்பாக நடைபெற்ற வீட்டுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்லோர்களும் உள்ளதிலும் வருக வருகன அன்போடு வரவேற்கின்றோம். எல்லா மீட்டப்ல பார்க்கும்போது அதிகமான சிங்கர்ஸ் மத்தியில அவரும் கண்டிப்பா இடம்பெறுவார்கள். அவர்கள் வேற யாரும் இல்லை, எங்க ராஜி அவர்களை அன்புடன் இந்த இசை மேடைக்கு வருக வருகன அன்புடன் வரவேற்கின்றோம். So let's all join together and welcome Mr. Raj on stage to be having a beautiful guest here in our Steve Boss Gauri studio. So Dynamic Raga சார்பாக அவரை அழைத்து பெருமைப்படுத்த விரும்புகிறோம். So இரண்டு வார்த்தைகள் பேசுமாறு அவங்களை கேட்டுக்கொள்கிறோம். என்ன அழகா வரைஞ்ச தம்பி இது. என் வீட்டில் வந்து இவருடைய ஆர்ட் வந்து ஒரு பெரிய பொக்கிஷமா இருக்கு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். பர்த்டே கிஃப்ட் என்னுடைய பிறந்த நாளுக்கு என்ன விட அழகா அப்படிலாம் இல்ல, அங்க என்ன இருந்ததோ அதுதான் வந்தது. அழகா இருந்தனால அழகா வந்ததுக்கா இல்ல, நான் இருக்கிறத போட போதும். இயற்கை அழகா மிஞ்சிற அளவுக்கு வரைஞ்சு கொடுத்தாரு. தேங்க்யூப்பா. பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை தமிழ் கண்ணன் தூங்குகின்றான். பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை ஆய கண்ணன் தூங்குகின்றான். அவன் வாயிலைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றானோ, ஓய்வெடுத்து தூங்குகின்றானோ. ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை மாய கண்ணன் தூங்குகின்றான். ஓவியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தாளேனோ. பின்னலிட்ட ஓவியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தாளேனோ. அந்த மந்திரத்தில் அவன் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா, மண்டலமே உறங்குதம்மா. ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாயிலோ படும் நீதி அவன் அர்த்தனங்கள்
கண்ணங்கள் ஆடியது நாகமெல்லாம் தீர்த்து கொண்ட தாளேனோ நாகப்படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் நாகமெல்லாம் தீர்த்து கொண்ட தாளேனோ அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போலிருக்கும் யாரவனை தூங்க விட்டார் ஆராரோ யாரவனை தூங்க விட்டாராரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாயிலோ. கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினிலே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினிலே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கண்ணியரே கோவியரே வாரீரோ கண்ணியரே கோவியரே வாரீரோ ஆய பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்ணினை மாய கண்ணன் தூங்குகின்றான் தாயிலோ மாய கண்ணன் தூங்குகின்றான் தாயிலோ. அருமை அருமை. தேங்க்யூ தேங்க்யூ. இதான் லைவ் சிங்கிங் ஆமா லைவ் சிங்கிங் ஈவென்ட் அப்படின்றது சிங்கர் லைவ் சிங்கிங் ஈவெண்டா மாத்திட்டாரு கோபி தம்பி. உண்மையாவே அந்த ஃப்ளூட்டை வாசிச்சு நம்மளை மயக்கிட்டாரு. ஓகே தேங்க்யூ. நன்றி நன்றி. சோ அருமையான ஒரு பாடல், அதாவது நம்ம கிருஷ்ண கானத்துல இடம்பெற்ற ஒரு சிறப்பான ஒரு பாடல் தான் அது. கண்டிப்பாக நம்ம அந்த குட்டி கிருஷ்ணாவோட அருள் நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்கும் நினைக்கிற அந்த பாடல் மூலமாக